வெல்கம் பேக் டு தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ரோய் லோப்பஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஓப்பனிங்லேருந்து நம்ம இந்த ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ராப்பில் பிளாக் வந்து 10 மூலை ஒயிட்டை செக்மேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாங்க, பிளாக் வந்து E5 ரிப்ளை பண்ணுறாங்க. நைட் F3, நைட் டு C6, அதுக்கப்புறம் பிஷப் டு B5. இந்த மூவை தான் ரோய் லோப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிளாக் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நைட் F6 வந்து விளையாட போகிறாங்க. இது பெர்லின் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட் வந்து கேசல் பண்ணுவாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் பிளாக் வந்து தன்னோட ஓப்பனிங் பிரின்சிபலை வயலேட் பண்ணி நைட்டை G4 வந்து கொண்டு வராங்க. ஏன்னா திரும்ப ஒரே பீஸை மூவ் பண்ணுறாங்க பர்பஸ்லெஸ்ஸாக. ஸோ இப்போது H3 எப்போவுமே ஜென்ரலாக ஒரு பீஸ் நம்ம கேம்ப் வந்து நம்ம அதை அட்டாக் பண்ணி துரத்தி விடணும்னு நம்ம நினைப்போம். அதனால் H3 வந்து விளையாடுறோம். இப்போ தான் பிளாக் தன்னோட ட்ராப் வந்து அன்லீஷ் பண்ண போகிறாரு பை பிளேயிங் பான் டு H5. இந்த பான் டு H5 விளையாடினதுக்கப்புறம் நீங்கள் இந்த நைட்டை வெட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிருவீங்க. பட் க்ரீடியாக இந்த நைட்டை வெட்டணும் அப்படின்னா இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஸோ அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா H5 வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்கள் நைட் அட்டாக்ல இருக்குது, நீங்கள் நைட்டை ஏற்கனவே ஒரு பீஸ் கிடச்சிச்சுங்க, நம்ம நைட்டை சேவ் பண்ண போகிறோம்னு சொல்லி நைட்டை எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எங்கே மூவ் பண்ணாலும் சரி, குயின் வந்து H4 வந்துட்டு 2 ஸ்கொயரில் செக்மேட்டை த்ரெட்டன் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம F2 வழியாக ஓடி போயிடலாம் நினச்சி நீங்கள் F4 ஆடினீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த G பான் வந்து G3க்கு மூவ் ஆகிடும். அப்போ இந்த F2 ஸ்கொயரும் போயிடும். இதுக்கப்புறம் எனி ரேண்டம் மூவ் நம்ம செக்மேட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு டிலே பண்ணுறதுக்கு நம்ம குயினை வேணால் குறுக்க வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு H5 அண்ட் தென் அகெயின் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் அண்ட் தென் குயினை வந்து H2லையோ இல்லை H1லையோ வச்சா செக்மேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 மூவ்கள் நீங்கள் செக்மேட் பண்ண முடியும். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் போல் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.